கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களை, மனமாறி வருகின்றேன் நான், எந்தன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. மனமாறி வருகின்றேன் நான், எந்தன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. தவக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வாரம் நம் அனைவரையும் மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மனமாற்றத்தால் மற்றவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஒரு மாற்றம் பெற்றவர்களாய், மற்றவர்களுக்கு ஒரு கொடுப்பவர்களாய் வாழவும் இன்றைய வழிபாடு நம்மை அன்போடு அழைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நமது உடலிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன, புதிய செல்கள் உருவாகின்றன, நகங்கள் வளர்கின்றன, முடிகள் வளர்கின்றன என்று உடலிலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் என்று இந்த உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாமினுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு நன்றாக தெரியும். ஒரு மனிதனுக்கு பெயர், இனம், நாடு, இடம் என்பது மிகவும் அவசியமானது. அதையெல்லாம் கடந்து ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்றார். நீ எனது பணியை நிறைவேற்ற வர வேண்டும், உன்னை நான் ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு ஒரு புதிய இடத்தை, புதிய முகவரியை, புதிய நாட்டை கடவுள் கொடுக்கின்றார். கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு நம்பிக்கையின் தந்தையாக திகழ்கிறார் என்பதை நாம் இன்றைய வாசகத்திலே படிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் படிக்கின்றோம், இயேசு கிறிஸ்து உருமாறுகின்றார். இந்த இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றமானது அவர் உருமாறுவதன் வழியாக நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், துன்பங்கள் வழியாக இந்த உலகத்திலே மீட்பு உண்டாகும். நாம் ஒவ்வொருவரும் உருமாற்றம் பெற அழைக்கப்படுகின்றோம். இந்த உருமாற்ற நிகழ்விலே 3 சீடர்கள், யோவான், யாக்கோபு, பேதுரு என்று இந்த 3 சீடர்களும் பங்கெடுக்கின்றார்கள். எலியாவும் மோசேவும் காட்சி கொடுக்கின்றார்கள். இயேசுவோடு பேசுகின்றார்கள். இதை இவர்கள் கேட்கிறார்கள். உடனே பேதுரு போய் சொல்றார், ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும் அமைச்சு இங்கேயே நாம இருப்போம். ஏன் வெளியெல்லாம் போய் துன்பப்படணும், நீங்க சிலுவையில் அறையணும், இறக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. பேதுரு மாட்சியை மட்டுமே எதிர்பார்த்திருந்தார். அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, என் கண்முன் நில்லாதே. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே நாம் சாத்தானாக செயல்படுகின்றோமா அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்பவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுரு ஆண்டவருடைய மகிமை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்தார். அந்த காரணத்தினால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துடைய துன்பத்திலே அவரால் பங்கெடுக்க முடியாமல் இருக்க வாய்ப்புகள் இருந்தன. ஒரு சிற்பி 2 கல்லை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட நான் ஒரு வான தூதரை பார்க்கிறேன், இல்ல தேவ தூதரை பார்க்கிறேன், அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், உங்களை நான் செதுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முதல் கல் சொன்னிச்சான், என்னெல்லாம் நீங்க அடிக்காதீங்க, செதுக்காதீங்க, ஏன்னா என்னை செதுக்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னொன்னு, ஓகே, நான் வலி வேதனைகள்லாம் தாங்கி கொள்றேன்னு சொன்ன உடனேயே அந்த கல்லானது ஒரு தேவதூதராக மாறி ஒரு வழிபடும் சிலையாகவும் மற்றும் மற்றவர்களை வரவேற்கின்ற ஒரு பாதுகாப்பு சிலையாகவும் அமைந்தது. ஆனால் முதல் கல்லோ வலிக்கு தாங்க இயலாத காரணத்தினால் ஒரு படிக்கட்டாக மாறி ஒவ்வொரு நாளும் எல்லோராலும் மிதிப்பட்டது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாழ்க்கையிலே பல அடிகள், பல துன்பங்கள்,
வரலாம். அதையெல்லாம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும். யோவான் நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் என்று அது பலன் கொடாது. ஆகவே நாம் துன்பங்களை ஏற்க வேண்டும். துன்பங்களை ஒரு சவாலாக மாற்ற வேண்டும். துன்பம் இல்லையே இன்பம் இல்லை, தோல்வி இல்லையே வெற்றி இல்லை, பாடுகள் இல்லையே இயேசுவுக்கு உயிர்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு சவால்களையும் நாம் எதிர்கொள்ள முற்படுவோம். அந்த சவால்களை எல்லாம் இறை பதம் சமர்ப்பிப்போம். இறைவன் இன்று உருமாறியது போல நாமும் உருமாறுவோம். இந்த தவ காலத்தில் நம்முடைய உடைகளிலே மாற்றம் கொண்டு வருவதை காட்டிலும் நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் கொண்டு வந்து நாம் உருமாறுவோம், மற்றவர்களுக்கும் உரு கொடுப்போம்.